ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம குமரன் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பைப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. சுற்றிட்டு இருக்கும்போது என்னாச்சு மாமான்னு சொல்லிட்டு யார் வந்து கேட்குறா, நம்ம காவேரி வந்து கேட்க, இது மாதிரி தண்ணி வந்து செட் ஆகலாமா, அவர் வந்து கவுன்சிலர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் பார்த்தா 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 நாள் வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காகமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ஓஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே குமரன் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் வேணவே வேணாம், நான் கட்டுக்கம்பியை வச்சு கட்டி எப்படியோ தண்ணியை உள்ளே விடுறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்குறாங்க நம்ம ராகினி. சரி, ஒட்டு கேட்டதெல்லாம் ஓகே, இந்த வேலையை பண்ணது நம்ம புருஷன் தான் சொல்லிட்டு நீ பெருமையாக நினச்ச பாரு, பார்த்தது எருமை வேலை, இதில் என்னம்மா பெருமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அஜய் நீ சூப்பர் வேலை செஞ்சுருக்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாராட்டுறா, என்னத்துக்கு பாராட்டுறானே தெரியலையே. சரி, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு நம்ம காரணம்னு நினைக்கிறா, பரவாயில்ல அந்த பெருமையை வாங்கிக்குவோமேன்னு சொல்லிட்டு இவர் ஆஹா ஓஹோ ஆமாம் நான் தான் செஞ்சேங்கிறாரு. தம்பி, இந்த தம்பி படுத்துக்கிட்டு கேம் விளையாட தான் லாக்கிங்கிறது போகிற போக்கில் நம்ம யாருக்கு ராகினிக்கு புரிய வரும், விடுங்க பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காவேரி மேலே கொலகான்லேயே சுற்றுறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜய் தாங்க. என்னடாப்பா இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே என்ன விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, ஃபோட்டோ செம்மையாக வந்திருக்கடான்னு சொல்கிறாங்க. என்னடா கலாய்க்கிறியா நீயும் என்ன அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்ல, இல்லைப்பா அவங்க எடுத்த ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குப்பா, அதை ஏன் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ ஏன்டா மாடலிங் ட்ரை பண்ணல, ஏன் சினிமா ஃபீல்டு வரக்கூடாது, சூப்பராக இருக்கடான்னு விஷயத்த சொல்ல, நீ வாடா நீ வந்து சினிமா ஃபீல்டு நோலடா, உனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஹாப்பி நியூஸோட என்னடா பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணான்னா, இவரையே ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. எப்பா கண்ணாடி முன்னாடி நின்னாவே தெரியுமே, நீ எதுக்கு இப்போ ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்துட்டு என்னமோ நடக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே, என்ன விஷயமா இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது நம்ம காவேரிக்கு, கண்ணா நான் எடுத்தது தப்புன்னு சொன்னேன், இப்போ என்னப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி கலாய்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.